வெஜ் அண்ட் டேஷ் ஃபார்ம்லாம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இதுல கார்பன் நடுவுல இருக்கு. ரெண்டு நார்மல் லைன்னால ரெண்டு குரூப் கனெக்ட் ஆயிருக்கு. ஒன்னு பிஆர், இன்னொன்னு இத்தால் குரூப். ஒரு போல் லைன் இருக்கு, அது மித்தாயில். இன்னொரு புரோக்கன் லைன் இருக்கு, அதுல ஹைட்ரஜன் கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ நார்மல் லைன் ஒரு பிளேன்ல இருக்குன்னு அர்த்தம், போல் லைன் எபோ த பிளேன் இருக்குன்னு அர்த்தம், புரோக்கன் லைன் பிலோ த பிளேன் இருக்குன்னு அர்த்தம். இப்போ பிளேன்ல இருக்கக்கூடிய ஆட்டமா வெர்டிகல் லைன் வச்சு கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் இந்த மாதிரி எழுதுறேன். பிஆர்ல நான் ஸ்டார்ட் பண்றேன். இங்கே CH2 CH3 இருக்கு, நடுவுல கார்பன் இருக்கு. சோ நடுவுல கார்பன் இருக்கு. அந்த கார்பன் இன்னும் ரெண்டு குரூப்போட கனெக்ட் ஆயிருக்கு. சோ அதை நான் ஹரிசாண்டல் லைன் போட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். சோ கனெக்ட் பண்ண பின்னாடி இங்க இருந்து நான் டிராவல் பண்றேன். அதாவது பிஆர்ல இருந்து நம்ம டிராவல் பண்ணி இந்த சைடு போறோம். எங்க இருந்து நம்ம டிராவல் பண்ணாலும் சரி, அதுதான் டாப்ல இருக்கணும். எந்த டைரக்ஷன்ல டிராவல் பண்றோம்னு சொல்லி பாருங்க. இப்போ நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இந்த மித்தால் குரூப்பையும் ஹைட்ரஜனையும் நம்ம பாக்குறோம். சோ அப்ப என்ன பண்ணணும்னா, எது போல்டுல இருக்கோ அதை அதே சைட்லயே வச்சுக்கணும். சோ அதனால நான் இந்த மித்தால் குரூப்பை லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வச்சிருக்கிறேன். அதர் குரூப் நம்ம என்ன பண்ணணும்னா அதர் சைடுக்கு மூவ் பண்ணிடணும். சோ அதனால நான் ஹைட்ரஜனை ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணிட்டேன்.